ரோசி ரோசி ரோசிக்கு 15 வயசு ஆகுது. இப்போ 2 நாளாக சாப்பிட மாட்டுக்கா. பால் வச்சுருக்கேன், குடிக்க மாட்டுக்கா. ஒரு 100 குட்டிக்கிட்ட போட்டாச்சு. 100 குட்டிக்கிட்ட போட்டுட்டா. ஆனால் இப்போ 2-3 நாளாக பாலும் குடிக்க மாட்டேக்கு, சாப்பாடும் சாப்பிட மாட்டேக்கு. ரோசியே இந்தா, ஏம்மா பால் வேண்டாமா? நான் பால் போட்டால் உடனே என் பக்கத்தில் வந்து இந்த கிண்ணத்து பக்கத்தில் உட்காந்துக்கிடுவா கிச்சனில். ஆனால் இப்போ இந்த பாலையும் குடிக்க மாட்டேக்கு. 2 நாளாக பச்சை தண்ணி மட்டும் குடிக்கா. ரோசி டெய்லி ஒரு முட்டையை அவிச்சு வச்சா சாப்பிடுவா மத்தியானம். முந்தா நேற்று முட்டை சாப்பிட்டா, இன்றைக்கி முட்டை சாப்பிடல, நேற்று முட்டை சாப்பிடல, படுத்து படுத்து கிடக்கா. இப்போ சரியானபடி அது முழிக்க முடியல. கண்ணு 2 சுருங்கிட்டு, முகம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. ரோசி இந்த பாரு, ரோசின்னு கூப்பிட்டாலே ஓடி வந்துடுவாங்க. ரோசி ரோசின்னு கூப்பிடுதான் என்னன்னே கேட்க மாட்டேங்குது. ரோசி 100 குட்டி போட்டா. ஆனால் 100 குட்டியில் ஒரு குட்டி கூட இன்னும் வீட்டில் இல்லை. 15 வயசு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை போல், முடியலை. சரியாக கூட கண்ணை முழிக்க முடியல. ரோசி இந்த பாரு, ரோசி சரியாக கூட பார்க்க மாட்டேக்கு. குடிமா, பால் குடி. பாலை மோந்து கூட பார்க்க மாட்டேக்கா. பாருங்க. ஹாய் ரோசி. முட்டை மீன் எதுவுமே வைக்க விட மாட்டா, அப்படி சாப்பிடுவா. இன்றைக்கே சாப்பிடாம வைக்காமல் அது சாப்பிட்டு சோபாக்குள்ளே போயிடுச்சு. முட்டை மீன் வேணும்னா அப்படி சாப்பிடும். கிச்சனை விட்டு வெளியில் வர மாட்டா. இப்போ 2 வருஷமாகவே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா. வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிடுது. பாலை குடிக்கணும், கிச்சனில் இருப்பா. இல்லைன்னா இந்த ஹாலில், இந்த பெட்ரூமில் இருப்பா. இந்த பாருங்கள், தண்ணி மட்டும் மோந்து பார்க்கா. அது கூட அவளால் போக முடியல, லாத்தி தள்ளுது. பால் குடிக்க மாட்டேக்கு, தண்ணியை குடிக்கா. பால் வேண்டாமா ரோசி? பால் வச்சுருக்கேன், குடிக்காமல் தண்ணியை குடிக்க. இப்போ இந்த பீரோலுக்கு அடியிலே போய் படுத்துக்கிட்டுதா. உள்ளேருந்து வெளியில் வர மாட்டேக்கா. உள்ளே போயிடுச்சா. உள்ளே போயிட்டா. ரோசியே சாப்பிடாமல் வைக்காமல் இந்த பீரோலுக்கு அடியிலே போய் படுத்துக்கிட்டுதா. பால் கிண்ணத்தில் இருக்குது. பால் கிண்ணத்தை வச்சுருக்கேங்க, குடிக்க மாட்டேக்கு. இந்த கப்பில் இருக்க தண்ணியை மட்டும்தான் குடிக்கிறா. அவ்வளோதாங்க. இந்த பீரோலுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு தான்.